13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. பெண்களுக்கு உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை அல்ல அவங்களுக்கு கடைசியாக கொடுக்குற தொகையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே மதுக்கு மக்கள் அடிமையாக அவங்க கணவன்மார்கள்லாம் மதுக்கு அடிமையை கண் முன்னாடியே பார்க்குற ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க, குடிச்சு தன்னை மறந்து படுத்து கிடக்குறாங்க. அவங்கள சுயமாக சுய தொழில் பண்ணி அவங்கள முன்னேற்றுறது தான் ஒரு அரசோட கடமையாக இருக்கும். அதோடு நான் வேட்டி சேலை கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுங்க, திடீர்னு ஒரு 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டால் தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு போடுறேன்னா அது எல்லாமே கண் துடைப்பு. வளர்ச்சின்றது எங்கேயுமே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈரான் வாரில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன அது இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடாக இப்போ சொல்கிறாங்க. நம்மளுக்கு தற்சார்பு நம்மக்கிட்ட இருந்திருந்தா இந்த கையேந்திர நிலை இருக்காது. எங்கேயோ நடக்கிற போர் நம்மளை இன்டைரக்டாக பாதிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு முதியோர் வரைக்கும் எல்லாருமே பாலியல் துன்புறு காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் சரியில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பொள்ளாச்சி அந்த கேஸை பேசணும், அடுத்து இன்னொரு வாரத்துக்கு ஒரு குற்றங்கள் நடக்குது. அருந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் வேளச்சேரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி கீர்த்தனா அவர்கள். வணக்கம் கீர்த்தனா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப மகிழ்ச்சி. முதல்ல சட்டமன்ற வேட்பாளராக வேளச்சேரி தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுடைய வெற்றிக்கு எங்களோட வாழ்த்துக்கள். முதல்ல கீர்த்தனா எல்லாருக்கும் பல பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. யார் கீர்த்தனா? கீர்த்தனா அப்படின்னா நாம் தமிழரில் அது தடா சந்திரசேகராக தான் இருக்கும். கண்டிப்பாக அது மூத்தவர்னு தான் சொல்லுவாங்க. மாமா தான் எங்களுக்கு எல்லாமே, எங்கள் பின்புலம். அவர்னால தான் இன்னைக்கு இங்கே நான் இருக்கேன். ஐயாவோட மருமகள். ஆமாம், எல்லாரும் அன்பாக மூத்தவர் நினைப்பாங்க. நம்ம மாமா பார்த்திங்கன்னா அவர் நம்ம இனத்துக்கான நம்ம தேசிய தலைவரோட வழக்கறிஞராகவும், நம்ம வனக்காவலர் நம்ம வீரப்பன் அவரோட வழக்கறிஞர். அது போக பல இடங்களில் அடக்குமுறை எங்கெல்லாம் நடக்குதோ அங்கே மக்களுக்கு போய் நின்றது நம்ம எங்கள் மாமா தான். அவர் எல்லா இடத்துலையுமே சித்தப்பாக்கும் உறுதுணையாக நின்று அவரை வளர்ச்சி பெறணும்னு அன்பாக எப்பயுமே அதை பேசி கொண்டிருப்பார். இந்த அளவுக்கு சித்தப்பாவை இன்னும் கொண்டு வரணுன்ற ஆசைப்பட்டு நம்ம தமிழ் மக்களுக்கே துணையாக நின்றாரு. அவரோட ஆசையில் தான் நான் இப்போ இந்த பணியை மேற்கொண்டுட்ருக்கேன். படிப்பெல்லாமா உங்களோட தொடக்க காலம் கல்வி? நான் படித்ததெல்லாம் சேலம், அங்கே க்ளூனின்னு ஒரு ஸ்கூலில். அப்புறம் காலேஜும் அப்படியே திருச்செங்கோடு. பிஇ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணியிருக்கேன். எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறீங்க? ஹேண்ட்லூம், ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அந்த ப்ரொமோட் பண்ணுறது அந்த மாதிரி. சிறப்பு. இப்போ ஐயாவோட ஒரு தொடர்ச்சி தான் இல்லையா? ஐயா நீண்ட காலமாக கட்சியின் ஒரு வேராக இருந்த ஐயா அவர்கள் உண்மையிலே எல்லோருக்கும் ஒரு பெரிய பரிச்சயம். எனக்கு ரொம்ப ஐயா நெருக்கம். அவரோட அந்த பாடி லாங்குவேஜே ஒரு மாதிரி இருக்கும். பேசுவாங்க, என்னடா சசி டே அப்படிம்பாரு. அவரோட பழகிய நாட்கள் ரொம்ப அருமையான நாட்கள். அதுவும் இந்த கடைசி காலத்தில் ரொம்ப அவரோட நெருக்கமாக இருந்திருக்கும். வேளச்சேரி தொடர்ச்சியாக எனக்கு தெரிஞ்சு 2வது முறை நீங்கள் மாமா ஃபர்ஸ்ட் அவர் தான் முதல்ல கண்டெஸ்ட் பண்ணார். 2வது முறையாக போட்டிடுறீங்க. இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில் பெண்களுக்கு அதிகமாக இடம் கொடுக்குறாங்க. 117 இடத்துல பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன சிறப்பு நாம் தமிழர் கட்சியில் இது செய்கிறதுக்கு என்ன காரணம்? நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நான் பர்சனலாக எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனா, நான் படித்தது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ். என் அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் அவர் எப்படின்னா ரொம்ப ப்ரொடெக்ஷனாக, வெளியே போகக்கூடாது, ரொம்ப கூட்டமான இடத்துக்கு எங்கேயுமே கூட்டிகிட்டு போக மாட்டார். ஆனால் நீங்கள் என் மாமா எடுத்துக்கிட்டேன்னா, இதாம்மா நீ போ, இங்கே போ, இதை நீ பண்ணு. நம்ம எங்கள் வீட்டிலே 2 பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை சொல்கிறதோட என்ன போய் அந்த வேலையை நீ பண்ணு. மாமா இபி போ, நீ இபி ஆஃபீஸ்க்கு போ, நீ கட்டு வண்டி. எனக்கு நான் கற்றுட்டு வந்தாலும் கல்யாணம் ஆகி நான் ஓட்டலை.
நோவாய்டு பிரேக் இருக்கு, நீ இப்படி நீ அமுக்கு, நான் என்னன்னாலும் பார்த்துக்கிறேன். முழு சுதந்திரமா இருந்தது. முழு சுதந்திரம், எதனாலும் நான் பண்ணலாம். அந்த தைரியத்தை கொடுத்தது எங்கள் வீட்டில் எங்கள் மாமா. அந்த தைரியத்தை கொண்டு வரது வந்து நம்ம கட்சியில் இருக்கீங்க, அதை சித்தப்பா நம்ம சீமான் அண்ணாவும் சரி, நம்ம மாமாவும் சரி. இந்த மாதிரி ஆண்கள் இருக்கனால பெண்களை வந்து ஒரு வேற்றுமையாக பார்க்காம பெண்கள் முன்னேற்றுற மாதிரி தான் கட்சி இருக்குது. பெண்களுக்கு அவ்வளோ ஈக்குவாலிட்டி, அதாவது ஈக்குவலாக 117 ஆண்கள் 117 பெண்கள்னா அது கேட்டு பெறலை, அது கொடுக்கப்பட்டிருக்கு. அது எங்கேருந்து வருதுன்னா எங்கள் பேசிக்காக எங்கள் குடும்பத்துலேருந்தே வருது. அது வந்து ஒரு பேச்சுக்காண்டி சும்மா வெளியே நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் வந்து எங்கள் அப்பா என்னை அப்படி வச்சிருந்தாலும் எப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்தனோ இந்த வீட்டில் இருக்க எல்லாமே நான் தான் செய்வேன். மாமாவோட அதாவது அவரோட அட்வொகேட் பண்ணியா இருந்தாலும் அதுக்காண்டிய வேலை, வீட்டுக்குரிய வேலை, பில்லு கட்டுறது எல்லாமே அவங்க எதிர்பார்க்கக்கூடாது, நானே செய்யணும். யாருமே எதிர்பார்த்து நான் இருக்கக்கூடாதுன்ற லெவலுக்கு மாமா என்ன கொண்டு சென்றாரு. அதுதான் ஒரு பெண்ணும் இருக்கணும்னு நாம் தமிழர் கட்சி நினைக்குது. நாம் தமிழர் கட்சியில் இப்போ வந்து எல்லாரும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சரிசமம் இடம் கொடுத்துட்டாங்க 117 இடங்களில். வெல்லவே முடியாது. நாம் தமிழர் கட்சியில் வந்து இவ்வளோ பேருக்கு சீட்டு கொடுத்தது சும்மா ஒரு கண் துடைப்பு தான், அவர்கள் எப்படி வென்றுவாங்களா அப்படின்னு திமுகவும் சரி அதிமுகவும் சரி இல்லை மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து ஒரு எள்ளி நகையாடுற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியும் ஜெயிக்க மாட்டாங்க, ஆனால் இந்த கட்சி சும்மா நிறுத்துகிறாங்க பெண்கள் அப்படின்னு. அப்படியா? இப்போ பார்த்தீங்கன்னா 2 கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்க தான் வந்து பெரியாரிஸ்ட்டு, அவங்க தான் பெண் உரிமையை பேசுகிறவங்கன்னு வராங்க. ஆனால் எங்கேனாலும் அவங்க வேட்பாளர்களை நிறுத்தினா வெற்றி பெறக்கூடிய பணபலம் மற்ற எல்லா பலமும் அந்த கட்சிக்கு இருந்தாலும் அவங்க அந்த பெண்களுக்கு அந்த உரிமையை தரதில்லை. ஆனால் நாங்கள் வந்து இப்போ தான் வந்து வளர்ந்து வர கட்சினாலும் நாங்கள் தொடக்கத்துலேருந்தே எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்குறோம். அதை வந்து நாங்கள் ஒரு கடமையாக அது பெண்களுக்குள்ள உரிமையாக எல்லாத்தையுமே கொடுத்து ஒரு ரெவல்யூஷன் பண்ணுறதுக்கு நாம் தமிழர் கட்சி முன்னிக்கிறத அந்த கட்சிங்களால ஏன் எடுத்து வைக்க முடிய மாட்டேங்குது? அதுதான் அவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்குற உரிமையாக இருக்குது. பெண்களுக்கு உரிமை கொடுக்குறோம், பெண்களுக்கு உரிமை தொகைன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த உரிமை தொகை இல்லை அவங்களுக்கு கடைசியாக கொடுக்குற தொகையாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே மதுக்கு வந்து மக்கள் அடிமையாக அவங்க கணவன்மார்கள்லாம் மதுக்கு அடிமையை கண் முன்னாடியே பார்க்குற, ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க, குடிச்சு தன்னை மறந்து படுத்து கிடக்குறாங்க. ஸ்கூலுக்குலாம் போனால் மேலே வந்து இப்போ ட்ரக்கு அவ்வளோ இருக்குது. நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். குழந்தைங்கள் சின்ன ஒரு 18-17 வயசு பசங்க எல்லாருமே இப்போ வந்து தாம் பிள்ளைகளையும் தொலைச்சு தாம் கணவரையும் தொலைச்சு, ஆமாம், ஒரு 500 1000 கொடுத்து அது என்ன பெண்கள் அவங்க முன்னேற்றாங்க. இது சும்மா நான் காசு கொடுத்தா நீ ஓட்ட போட தவிர வேற எதுவுமே இல்லை. அவங்க பெண்கள் முன்னேற்றம்னா இங்கே உண்மை இல்லை. கண்கூட எல்லாமே பெண்களை வந்து அவர்கள் வந்து மடைமாற்றம் செய்து இப்படி தான் செய்கிறாங்க. இதனால தான் வந்து இப்போ ஃப்ரீ பஸ் விட்ருக்காங்க பெண்களுக்கு வந்து இலவசமாக பல திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க. 1000 ரூபா கொடுக்குறேங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பெண்களின் அரசாக இதை வந்து நான் நினைக்கிறேங்கிறாங்க. ஒரு வேட்டி சேலை கரும்பு துண்டுக்கு வந்து மக்கள் கையேந்தும் நிலையில் வச்சுக்கிட்டு ஒரு அவங்கள வந்து சுயமாக வந்து சுய தொழில் பண்ணி அவங்கள முன்னேற்றுறது தான் ஒரு அரசோட கடமையாக இருக்கும். அதோட நான் வேட்டி சேலை கொடுத்தா நீங்கள் ஓட்டு போடுங்க, திடீர்னு ஒரு 5000 ரூபா அக்கௌண்ட்டில் போட்டால் தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டு போடுறேன்னா அது எல்லாமே கண் துடைப்பு. வளர்ச்சின்றது எங்கேயுமே இல்லை. ஒரு அடிப்படை வளர்ச்சி போய் நீங்கள் தொகுதியில் இருக்கான்னு பாருங்கள், வளர்ச்சி இல்லை. மக்கள் வந்து அன்றாட தேவைகளுக்கு ஒரு விஷயம் விலைவாசி பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயர்ந்திருக்கு. ஒரு பால் விலை, ஒரு சிலிண்டரு, இதெல்லாம் அத்தியாவசியம். நீங்கள் வந்து 500 ரூபா கொடுத்து நீங்கள் வந்து பின்னாடி 1500 2000 ரூபா எடுக்கிறது தான் இங்கே வந்து ஆட்சியாளர்கள் செய்கிறாங்க. எப்படி அது சொல்கிறீங்க நீங்கள்? எப்படி இப்போ நீங்கள் 500 ரூபா கொடுக்குறீங்க, நீங்கள் போய் ஒரு கடையில் ஒரு சாதாரண ஒரு மாவு, ஒரு அரிசியோ, ஒரு பருப்போ, ஒரு பாலோ வாங்க எவ்வளோ, ஒரு பால் விலை எவ்வளோ ஏறி இருக்கு. நீங்கள் அத்தியாவசிய தேவைகளை பாருங்கள், படிப்பு பாருங்கள், கல்வி. நான் போய் தொகுதியில் பார்க்குறேன், அத்தனை பேர் படிப்புக்காண்டி வந்து கேட்குறாங்க. எல்லாருமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் தனியார்கிட்ட தான் போகிறாங்க. ஏன்? அரசு பள்ளியை வந்து அங்கே தோற்று போகிறனால தனியார் போய் பாருங்கள். 75,000 ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல், எல்லாரும் சிபிஎஸ்சி ஸ்கூல் போகணும்னு நினைக்கிறாங்க. 75,000 ஃபீஸ் இருக்குது. தொடக்கத்தில் போக போக பல லட்சங்களில் போகுது. இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய தேவைகள். அந்த தேவை ரோடோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியதை கொடுக்காம நான் வெறும் கண் தழைப்புக்கு ஒரு 500 ரூபாய் கொடுக்கறது வந்து இது வந்து ஏமாற்றும். மக்கள் கண்டிப்பாக பெண்களை வந்து முற்றிலும் ஏமாற்ற
மாற்றி அடிமையாக தான் வச்சுருக்காங்க இந்த அரசு. நாம் தமிழர் கட்சி வந்தால் இதுலேருந்து எந்த மாற்றத்தை நீங்கள் செஞ்சிருவீங்க? நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, உங்களுக்கு கைக்கு காசு கொடுக்க மாட்டோம். அதாவது ஓட்டுக்கு காசோ இந்த உதவித்தொகையோ இது எதுவுமே வந்து எதிர்க்கிற அரசு தான் நம்ம நாம் தமிழர். அதை தவிர மக்களுக்கு தேவை தற்சார்பு பொருளாதாரம்னா என்னன்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஈரான் வாரில் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு என்ன அது இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடா இப்போ சொல்கிறாங்க. நம்மளுக்கு வந்து தற்சார்பு நம்ம கிட்டே இருந்திருந்தா இந்த கையேந்திர நிலை இருக்காது. எங்கேயோ நடக்கிற போர் வந்து நம்மளை வந்து இன்டைரக்டாக பாதிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம கிட்ட அதுக்கு ஒன்று அதை பூர்த்தி செய்கிற இதை வந்து நம்ம உருவாக்கலை. அதை கொண்டு வரதான் நம்ம தற்சார்பு பொருளாக நம்மளுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே செய்கிறதா நம்மளோட நம்ம சீமான் சித்தப்பா வந்து சொல்கிறது. இது வந்து இப்போ புரிஞ்சுக்கிற மக்கள் இதை முன்னாடியிருந்தே நம்ம நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்திட்டு இருக்கோம். கல்வியோ மருத்துவமோ தொழிலோ எல்லாமே கொடுக்கறதா நம்ம வந்து ஐடியாலஜியாக சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு என்ன தேவை? தாம் படித்த படிப்புக்கு ஒரு வேலை, அந்த வேலைக்கேற்ற வந்து அந்த குழந்தைகளுக்கு கல்வி மருத்துவம் இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். இப்போ படிக்காதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுய தொழில் செய்கிறதுக்கு நம்ம ஊக்குவிப்போம். அது இப்போ பார்த்தீங்கன்னா இருக்குது. நான் வந்து இப்போ கவர்மெண்ட் வந்துட்டு நிறையா ஸ்கீம் நான் கொண்டு வந்திருக்காங்க. நானும் அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப அது எல்லாமே வந்து மேலோட்டமாக தான் இருக்குது. ஆமாம், உள்ளே போய் அதை பார்த்தோன்னா எத்தனை பயனாளிகள் இருக்காங்கன்னா யாருமே இல்லை. அது எல்லாமே பேருக்கு இப்போ நம்ம தொகுதியிலே போய் பார்த்தா கூட 1-2 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தான் வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நாம் தமிழர் கட்சி வந்தால் அது முழுமையாக செய்வோன்றதான் நம்ம கொண்டு வர திட்டமாக இருக்கு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க, நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள், மக்களுக்கு புரியணும். ஏன்னா சீமான் வந்து அதை செய்வாருன்னு எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவர் வந்து ஒரு கற்பனை உலகத்தில் இருக்காரு, கற்பனை வாழ்க்கையை சொல்கிறாரு. அதெல்லாம் சாத்தியமா? இப்போ கூட அந்த பேச்சை அவங்க பேசுகிறாங்க எல்லா கட்சிகளும். அவர் சொல்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, கண்டிப்பாக சாத்தியம். நீங்கள் அதுக்கு எடுத்துக்காட்டாக வந்து சிங்கப்பூர், இப்போ துபாய் போன்ற நாடுகள்லாம் ஒன்றுமே நம்ம தமிழ்நாட்டளவுக்கு வளங்கள் இல்லாத நாடே வந்து அன்றளவுக்கு முன்னேற்றிருக்காங்க. அது வந்து நம்ம சித்தப்பா சொல்கிற மாதிரி அதாவது அன்பான சர்வாதிகாரி தான் அதை செய்ய முடியும். நாம் தமிழர் கட்சி வந்தால் கல்வி மருத்துவம் தூய குடிநீர் வேலைவாய்ப்பு கல்வினா ஆரம்ப கல்வி வந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசம். மருத்துவம்னா ₹1 பெறாமல் அனைத்து மருத்துவமும் இலவசமாக பார்ப்போம். அதே மாதிரி தூய குடிநீர் எங்கே பார்த்தாலும் வந்து குடிநீர் வந்து அது வணிகமாக தான் மாறி இருக்கு. அந்த குடிநீரை வந்து கொண்டு வரதான் நம்மளோட இது. அதே மாதிரி வேலைவாய்ப்பு படித்தவர் படிக்காதவர்னு பார்த்து எல்லாத்துக்கும் வேலை. ஒரு குடும்பத்தில் கட்டாயமாக ஒருத்தவருக்கு வந்து அரசு வேலையே கொடுக்குறீங்க. ஆமாம், அரசு வேலை தருவோம். அதோட நம்ம மண்ணில் இருக்க மக்களுக்கு முதல் உரிமை கொடுப்போன்றதான் நாம் தமிழர் கட்சி முன்னிறுத்துறோம். தமிழர்களுக்கு முன்னுரிமை. ஆமாம், தமிழருக்கு முன்னுரிமை. இது வந்து இதை வந்து அரசு கொடுக்கணும். ஆனால் அரசு இங்கே அதுக்கு பதில் கொடுக்கறது சாராயத்தை தான் கொண்டு போய் கொடுக்குது. நீங்கள் வந்து ஒரு சாராயம் ஊற்றி ஒரு குடும்பத்தை அழைச்சி பெற காசு வருமானம் முக்கியமாக, இல்லை விவசாயத்தினால வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் வர காசு வந்து நம்மளுக்கு வளர்ச்சியை தருமா? நிச்சயமா. இப்போ பெண்களுக்கு எதிராக பல பிரச்சனைகள் நடந்து கொண்டு இதற்கான தீர்வாக நாம் தமிழர் கட்சி ஏதாவது எடுத்து வைக்கலாம்? பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் இப்போ இப்போ சில நாட்கள் ரொம்ப அதிகமாக நடக்குது. அதுவும் நம்ம திமுக ஆட்சியில் அதிகமாக இருக்குது. இதுக்கு வந்து காரணம் அந்த ஆட்சியாளர்களே வந்து நிறைய இதில் வந்து இன்ஸ்டன்ஸில் அவங்க கட்சியை சேர்ந்த நபர்களே அதில் பங்கேற்பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் கட்சி நம்ம சீமான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ என் பெண்ணை தொட்டால் உன்னை தூக்கிலிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இதை ஒரு இது நிறைய இடத்துல சாத்தியம் இருக்கு. இப்போ சவுதி அரேபியா, துபாய், சிங்கப்பூர் போன்ற நாட்டில் இதை சாத்தியப்பட்டு இந்த நடைமுறையில் இருக்கிறனால தான் அங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து கம்மியாக இருக்குது. இங்கே இப்படிலாம் சொன்னால் அவங்களுக்கு வாக்கு போடுவாங்களா? கண்டிப்பாக. இது வந்து நாட்டுக்காண்டி சொல்கிறது, இது வந்து ஓட்டுக்காண்டி சொல்கிறது. இது வந்து தொலைநோக்கு பார்வையோட மக்களின் நலத்துக்காண்டி பெண்களின் பாதுகாப்பு. இங்கே இந்த அரசு, இந்த திமுக அரசில் பெண்களோட பாதுகாப்பே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு 2 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு முதியோர் வரைக்கும் எல்லாருமே வந்து பாலியல் துன்புறுக்கு காரணம் என்னன்னா ஆட்சியாளர்கள் சரியில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு பொள்ளாச்சி அந்த கேஸை பேசணும், அடுத்து இன்னொரு வாரத்துக்கு ஒரு குற்றங்கள் நடக்குது. இந்த குற்ற சம்பவத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இது வரைக்கும் ஒன்றும் பண்ணதில்லை. ஆனால் நாங்கள் வந்து தைரியமாக இதை சொல்கிறோம். ஏன்னா இதை நாங்கள் பெண்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அவங்களோட பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறனால எங்கள் ஓட்டு எங்களோட அதை பற்றி கவலைப்படாமல் மக்களின் நலனுக்காக நாங்கள் வந்து இதை சொல்கிறோம். நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வேளச்சேரியில்
வெற்றிகளை பெற என்ன மாதிரி யுக்திகளை நீங்கள் கையாளுறீங்க? வேளச்சேரியில் பார்த்தீங்கன்னா யுக்திகளோட இருக்க அந்த திமுக அரசு, காங்கிரஸ் எம்எல்ஏ அவர் தான் இருக்கார். அவர் மக்களுக்கு வந்து இது வரைக்கும் மக்களை சென்று சந்திச்சது கூட இல்லை. அவங்கள அடிப்படை தேவைகளை போய் எங்கேயாச்சும் நீங்கள் பாருங்கள், எங்கேயுமே பூத்தில. மக்கள் வந்து அவங்க குடிநீர்லேருந்து எல்லாத்துக்குமே கஷ்டப்படுனால நான் போகிறப்ப அவ்வளோ வரவேற்பு இருக்குது. பெண்கள், குழந்தை எல்லாருமே அவ்வளோ வரவேற்று பேசுகிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஏமாற்றம் தான் இந்த 5 வருஷமாக வெறும் ஒரு பாலத்தை கட்டி வளர்ச்சின்னு காய்க்கிறாங்க. ஆனால் அடிப்படை தேவைகள் இங்கே பெஸ் நகரோ, நம்ம ஓடக்குப்பமோ, நம்ம அம்பேத்கர் நகரோ, எந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னாலும் மக்களோட அன்றாட தேவைகள் அவங்களோட எதுவுமே பூர்த்தியாகல. அவங்க வாழ்க்கையை இன்னும் இன்னல்களுக்கு தான் ஆளாய்க்குற. சொன்ன எதுவுமே செய்யலை. வளர்ச்சின்றது சொன்ன மாதிரி 2 பாதத்தை கட்டி முடிச்சாதான் வளர்ச்சின்னு நினச்சிட்டு இருக்காங்க. என்னென்ன இப்போ நாம் தமிழர் கட்சியை உற்று நோக்கி அவர்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறீங்களா? வேளச்சேரியில் என்ன விஷயங்களுக்கெல்லாம் நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு? வேளச்சேரியில் மக்களுக்கு எல்லா இடத்துலையும் வந்து நாம் தமிழர் கட்சி நின்றுருக்கு. அவங்களுக்கு உறுதுணையாக வெள்ள நேரத்தில் அந்த அவங்கள வந்து வெளியே கொண்டு வர வந்து அரசு தவறிச்சு. ஆனால் நாம் தமிழர் சேர்ந்த நம்ம நபர்கள் கொண்டு போய் அவங்கள படகுல மீட்க கொண்டு வந்தோம். நானே கூட பார்த்துருக்கேன் அவங்க படகுல போய் பண்ணதெல்லாம். அவங்களுக்கு வெள்ள நிவாரண பணிகள் எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனை, சிறு சிறு பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து போராடி மக்களுக்கு வந்து உறுதுணையாக நின்றுருக்கோம். ஒரு எதிர்கட்சி பண்ண வேண்டிய இதை ஆட்சியாளர்கள் செய்யாதது கூட நாம் தமிழர் கட்சி தான் இங்கே செய்யுது. அந்த அளவுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மக்களோட சென்றிருக்கு. கண்டிப்பாக அவங்களோட ஓட்டு வந்து இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு தான் வேளச்சேரியில் இருக்கும். கண்டிப்பாக வந்து வேளச்சேரியில் நம்ம தான் வெல்வோம். நன்றி. நன்றி.